கொஞ்சம் கவர்ச்சியாக தான் காட்டுறாங்க. ஸோ அந்தளவுக்கு அது நாட் சூட்டபிள். உங்களுக்கு அது நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அது தப்புனா நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். இல்லை 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. நாம் இன்னைக்கு எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பவன் கல்யாண் சாரோட நடிப்பில் ஹரிஹர வீரமல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் தான் வந்திருக்கு. அதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட தமிழ் ட்ரைலர் தான் நான் பார்க்க போகிறேன். எனக்கு தெலுங்கு ட்ரைலர் அவ்வளோக்கா அந்த இது கனெக்ட் ஆகலை அப்படின்றதுனால நான் தமிழ் ட்ரைலர் தான் பார்க்க போகிறேன். அண்ட் இந்த படத்தோட காஸ்டிங் யார் யார் அப்படின்னா, நம்ம பவன் கல்யாண் சார், அதுக்கப்புறம் பாபி டியோல் சார், எல்லா படத்துக்கும் தூக்கி வச்சிடுறாங்க இவரை. ஓகே, அவரோட டைம் போல இருக்குது. அதுக்கப்புறம் நிதி அகர்வால், ஆல்ரெடி அந்த பாட்டிலே எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி மனோஜ் பரமஹம்சா, ஓகே சூப்பராக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஞானேஷ் சேகர் 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, மியூசிக் கீரவாணி சார் RRR படத்துக்கு மியூசிக் பண்ணவர். அதுக்கப்புறம் நம்ம சந்திரமுகி 2க்கு பண்ணவர். அப்புறம் எடிட்டர் KL பிரவீன். ஸோ இவங்க தான். அதுக்கப்புறம் ஆக்ஷன் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்ஷன் கோரியோகிராஃபி நிக் பவல், ஷியாம் கௌஷல், அதுக்கப்புறம் பீட்டர் ஹெயின், ராம் லக்ஷ்மணன், திலீப் சுப்ராயன், ஸ்டண்ட் சிவா, டோடர் லாஸ்ரோ, ஜோஜி, அப்புறம் டிராகன் பிரகாஷ், விஜய். இத்தனை பேர் ஆக்ஷன் கோரியோகிராஃபி மட்டும் ஃபைட்டுக்கு. ஓகே, பார்க்கலாம் இந்த படத்தோட ட்ரைலர். இந்த ட்ரைலர் 2 minutes 57 seconds. ட்ரைலர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காதீங்க. ஓகே, 3, 2, 1 go. ஒரு இந்துவா வாழவே வரி செலுத்திய காலம், இந்த நாட்டோட உழைப்பு காலடியில நசுக்கப்பட்ட காலம், ஒரு உண்மையான போர் வீரனோட எழுச்சிக்காக இயற்கையே காத்திருந்த காலம். சம வாய்ஸ் அவரோடது, வேற லெவல் வாய்ஸ். கோல்கொண்டாவிலிருந்து 8வது நபர் புறப்பட்டு விட்டான். அவன் உயிரோடு தில்லியை சேரக்கூடாது. நல்லா இருக்கு ஃப்ரேம், சூப்பர் ஃப்ரேம். இது நான் எழுதிய சரித்திரம். சாசனமா பூமி மேல இருக்கிறது ஒரே கோஹினூர். வர்றதுக்கு எதிரியே இல்லாத ராமபாணம் வேணும். இது இதுவரை ஆடுங்களை வேட்டையாடின புலியை தான் பார்த்திருப்பீங்க. இப்ப புலிகளை வேட்டையாடுற பெரும் புலிய பார்ப்பீங்க. போக முடியல, எனக்கு உதவி பண்றியா? தசமி அன்னைக்கு பஞ்சமிய காப்பாத்த போறோம். நான் வரணும்னு நிறைய பேர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன வர வச்சதே அந்த ஆண்டவன் தான். கேட்கணும், வீரமல்லு சொன்னா கேட்கணும். நீங்க வீரநாயக்கம்பட்டி விசன்ன மாமா தானே? மியூசிக் நல்லா இருக்கு, ஆனா இந்த எடிட்டிங் மட்டும் ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி. இந்து தேசத்தின் மீது விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் மிஸ். புனிதமான நம் கொடி கர்வமாக பறக்க வேண்டும். இயற்கைக்கு இன்னொரு தர்மம் இருக்கு அவுரங்கசீப். ஓகே, நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. இது கொடூர மிருகங்க நடமாற்ற இடம். நல்லா இருந்தது. என்ன 3D இல்லையா படம்? ஆந்தி வந்துடுச்சு. ஆந்தியா? ஹரிஹர வீரமல்லு. இல்ல 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 இல்ல. நைஸ். 24 ஜூலை 24. ஓகே, ஜூலை 24 படம் ரிலீஸு. இந்த படம் 5 வருஷம் இந்த படத்தை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க.
ஃபஸ்ட்டு லாக்டவுன் பிரச்சனை, அதுக்கப்புறம் இவர் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பு, அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் படம் ஸ்டார்ட் ஆகி இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து இறக்க போகிறாங்க. எனக்கு சில இடத்துல விஎஃப்எக்ஸ் மட்டும் பிடிக்கல, மற்றபடி எல்லாமே ஓகேவான. எடிட்டிங், விஎஃப்எக்ஸும் எடிட்டிங் 2 விஷயம் மட்டும்தான். விஎஃப்எக்ஸ் வந்து அந்த கடைசி ஷாட்லாம் ரொம்ப அப்படியே தெரிஞ்சிச்சு, அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அது இவ்வளோ வருஷம் அந்த ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றப்போ இந்த விஷயத்த கவனிக்காமட்டு இல்லை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது ஒரு ட்ரோலில் மாட்டக்கூடாது, அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். 2வது விஷயம் எடிட்டிங். இந்த கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு 20 செகண்ட்ஸில் வந்து எடிட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப்கட்லலாம் நம்ம பண்ணுவோம்ல, எடிட்டிங் பற்றி கொஞ்சம் தெரியும் அதனால சொல்கிறேன். ஸோ கேப்கட்லலாம் பண்ணுவோம்ல, அதில் சடனாக ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு வர்றதுக்காக நம்ம ஒரு கட்லாம் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. ஸோ அதை தவிர வேற ஒன்றும் பெருசாக தப்பெல்லாம் கிடையாது, நல்லா இருக்கு. ஆனால் படமாக எப்படி இது கனெக்ட் ஆகும் அப்படின்றது மட்டும் தான் பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட்டு சில ஃபிலிம் வந்து இவருக்கு சரியாக போகலை. அண்ட் இந்த படத்தோட என்னது அந்த டிலே அது வந்து இந்த படத்தை வந்து கொஞ்சம் சேதப்படுத்துமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். பிகாஸ் இதோட 4வது அனௌன்ஸ்மெண்ட் டேட் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், ரிலீஸ் டேட், சாரி 4வது ரிலீஸ் டேட் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரிலீஸ் டேட் ஆச்சு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் படத்தோட மியூசிக் ஓகேவா இருந்துச்சு. நித்தி அகர்வால் ஒரு 3 ஷாட் தான் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். அட் த சேம் டைம் மறுபடியும் இதே மாதிரி பெண்களை வந்து கொஞ்சம் ஒரு கவர்ச்சி பொருளாக மட்டுமே வந்து வச்சிருக்காம நடிக்கிறதுக்கு கொஞ்சம் கேரக்டர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. பிகாஸ் இதுலேயே வந்து ஷார்ட் எடுத்த உடனே கொஞ்சம் கவர்ச்சியாக தான் காட்டுறாங்க. ஸோ அந்தளவுக்கு அது நாட் சூட்டபிள், அந்தளவுக்கு நல்லா இல்லை. மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டராக இருந்தால் அவங்க படம் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு நல்லா தான் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அதில் தப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தப்புன்னு தான் சொல்ல முடியும். உங்களுக்கு அது நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அது தப்புனா நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். இதில் நித்தி அகர்வாலை காட்டினது தப்புன்னா தப்பான விதத்தில் காட்டினது தப்பு. ஸோ அதனால் எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ கீழே வந்து கமெண்ட்டில் கதறாதீங்க. ஓகே பாய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.